பட் அதே நேரத்தில் இன்னொன்றையும் நம்ம மனசில் எடுத்துக்கணும். இந்த பெண் குழந்தைங்களுக்கான இந்த பாதுகாப்பு இது வெறும் சட்டம் ஒழுங்கு சம்மந்தப்பட்டது மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இது சமூக ஒழுங்கும் சம்மந்தப்பட்டிருக்கு. சமூக ஒழுகலை தனி மனித ஒழுங்கும் சம்மந்தப்பட்டிருக்கு. தனி மனிதன் ஒழுங்காக இருந்தாலே அந்த சமூகம் தன்னால் மாறும். ஒரு கட்டுப்பாட்டோட ஒரு பொறுப்பாக இருந்தாலே இந்த மாதிரி பல பிரச்சனைகளை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். படிக்கிற இடத்துல, வேலைக்கு போகிற இடத்துல, ட்ராவல் டைமில், ஆனால் டெய்லி லைஃப்பில் பயம் இல்லாமல் மரியாதையோடு நம்ம பெண்கள் வாழணும். அதுக்கான ஒரு அட்மாஸ்பியரை நம்ம க்ரியேட் பண்ணணும். அதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு டார்கெட்டு. இவ்வளோ நேரம் நான் இதெல்லாம் ரொம்ப சாஃப்டாக சொல்லிகிட்டு இருந்தேன். ஆனால் பெண்களை தொந்தரவு செஞ்சுட்டு அப்படியே எஸ்கேப் ஆகி போயிடலான்னு நினைக்கிறவங்களுக்கு நான் ஒரு வார்னிங்காகவே சொல்கிறேன். பெண்கள் பாதுகாப்பை டிஸ்டர்ப் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் அது சகிச்சிக்கவே முடியாது. அவங்களுக்கான அந்த தண்டனைக்கான அந்த நடவடிக்கைகள் எல்லாமே போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ரொம்ப கடுமையான ஒரு தண்டனையாக இருக்கும். கடுமையான நடவடிக்கைகளாக இருக்கும். அந்த தண்டனை, அவங்களுக்கான அந்த சார்ஜ் ஷீட் எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஸ்பீடாக அது செயல்படுத்தப்படும். என்ன ஒன்று, அந்த ஸ்பீடில் நிரபராதிகள் யாரும் தண்டிக்கப்பட்டுறக்கூடாது. இதையும் காவல் அதிகாரிகள் மைண்டில் எடுத்துக்கணும். தப்பு செஞ்சவங்களுக்கு மட்டுமே அந்த உண்மையான கடுமையான தண்டனை கோர்ட் மூலிமா வாங்கி தரணும். அப்போ தான் அதை பார்த்து தப்பு செய்ய நினைக்கிறவங்களுக்கு கூட தப்பு செய்யக்கூடாதுன்ற அந்த ஒரு பயம்